வியானா லாஸ்ட் வீக் வந்து வெளிய போயிட்டாங்க. வியானாக்கு பதிலா வந்து எஃப்ஜேவே வெளிய போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துல டாஸ்க் எல்லாம் தவிர டோட்டலா ஃபுட்டேஜ் டேக் ஓவர் பண்ணிருக்கிறதுன்றது சாண்ட்ராவுடைய அலப்பறைகள் அண்ட் கமருதீன் பாருவோடைய கிளைகிழப்பு கான்டென்ட். இது ரெண்டும் தான் மெயினா இருந்தது. யார பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேக்குற மாதிரி ஆளுதான் இவர் போல. ஏன்னா ரொம்ப கேஷுவலாவே பாரு கிட்ட நம்ம கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அது என்னத்துல அது ஒரு கல்யாண நோயா இருக்கலாம். பாருக்கு லவ் ட்ராக் ரொம்ப நல்லா வரும். அவங்களுக்கு ஃபிளர்ட்டிங்ன்றது இயல்பாவே சூப்பராவே வரும். அந்த சார்மிங்கா பேசுறது, பாடி லாங்குவேஜ் பிளஸ் வாய்ஸ், அந்த வாய்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது எல்லாமே ஃபிளர்டேஷியஸா தான் இருக்கும். பாரு இப்ப நிறைய சூச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. ஆர்த்தடாக்ஸ் மதர் மாதிரி வந்து நான் செம்மையா கீழ்ச்சிரு, எங்களை பிரிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் நான் அம்மா பேச்சு கேட்கிற பொண்ணா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. சாண்ட்ரா டிராமா உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. அவங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு பயங்கரமா செட்டப் பண்ணி வைக்கிறாங்க தன் டிராமாவை. சோ அந்த டிராமால அவங்க வந்து திவ்யாவை வில்லியா வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திவ்யால இருந்து போக்கஸ் மாதிரி கனியா வில்லியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸிசிட்டி தான் நல்லா சுபிக்ஷாவை வந்து ஏத்தி விட்டு தனக்கு ட்ரஸ்ட்வர்தியா ஆக்கிக்கிட்டு இப்ப இறக்கி விடுறாரு. அவர் ஒரு சைக்கோ நிலை அடைந்து விட்டார். இப்ப சபரிக்கு என்ன பார்வதி மேல கிரஷா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் கூட இருந்தா நான் எதை வேணா சாதிப்பேன், ஆனா நீ கமருதீன் கன்யோன்யமா இருக்கு, அதை நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன்ற மாதிரி தான் பேசுறாரு. உங்ககிட்ட லவ் யூ சொல்லணும்னு ரொம்ப ஆசை, ஆனா பயமா இருக்கு அப்படின்னு எழுதினது சபரி தானா பாருக்கு. தானா வினோத்துக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானதுக்கான காரணம் அவர் தலையானதுக்கு அப்புறமாவும் அரோராக்கு அவர் மேல லவ் வரலன்றது. நாம தலையாயிட்டோம், நம்ம கிளாமர் பொசிஷனுக்கு வந்துட்டோம், இருந்தாலும் இந்த பொண்ணு நமக்கு தீனி போட மாட்டேங்குது அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ல அதை மெல்ல முடியாமையும் முழுங்க முடியாமையும் சுத்திட்டு இருக்காரு. சோ அது பல இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகுது அவருக்கு. இந்த வாரமும் சாண்ட்ரா போகணும்னு தான் சொல்றேன். நடிப்பு அரக்கி அவங்களுக்கு விஷ பாட்டில் எவ்வளவு பேர் இப்போ ரொம்ப அவங்க குழந்தைங்களை எல்லாம் உள்ள இழுத்து பலியாடா ஆக்கி குழந்தைங்களை வச்செல்லாம் கேம் ஆடுறாங்க. சோ அவங்க மேல இருக்கிற மரியாதை மதிப்பெல்லாம் ரொம்ப அட்டர் பாட்டம்க்கு போயிடுச்சு. யாரையுமே பேச விடுறது இல்ல. அவருக்கு யார் பேசினாலுமே பிடிக்கல, அவர் பேசினா மட்டும்தான் பிடிக்கும். எந்திரி பேச ஆரம்பி, உன் டோன் எனக்கு பிடிக்கல. எத்தனை புச்சுக்குங்க ஒரு ஹோஸ்ட் பண்ணலாமா? அத விஜய் சேதுபதி கல்ச்சர் ரொம்ப தரமட்டமான கல்ச்சர். அவருடைய பேச்சு மொழி நடக்கிறது என்ன கன்றாவியா. சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு வந்து இந்த வாரத்தோட பிக் பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த டான்ஸ் டாஸ்க்லயே வந்து நிறைய விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒரு டாஸ்க்லயுமே அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த வாரத்துல யாரு கண்டிப்பா வெளியே போவாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுஜி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க தெரியுது. லுக்கிங் நைஸ் டுடே. ஓகே ஓகே மேம், போயிடலாமா ஷோக்குள்ள? ஷோர். வியானா லாஸ்ட் வீக் வந்து வெளியே போயிட்டாங்க. வியானாக்கு பதிலா வந்து எஃப்ஜேவே வெளியே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வியானா நிறைய விஷயங்கள் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, எஃப்ஜே எதுவும் கொடுக்கல. மேம் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது, நீங்க எஃப்ஜே வந்து வின் பண்ணணும்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க. அதனால நான் வந்து கேக்குறேன், இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? வியானா நல்லா ஐ கேண்டிப்பா. அங்க கொஞ்சம் பார்வைக்கு நல்லா இருந்தாங்க. அண்ட் என்ன சொல்றது, மேல் ஆடியன்சஸ்க்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க எவ்வளவு இப்படி வந்தது அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்போ வந்து அரோரா உள்ள போறாங்கன்னு உடனே அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட மேல் ஆடியன்ஸ் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி பார்க்காத ஆடியன்ஸ். சோ அந்த விஜய் டிவி காரங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலமா புது ஆடியன்ஸும் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்க்காதவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆள் உள்ள போறாங்களேன்றதுனால பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த வாட்டி விஜய் டிவி என்ன பண்ணிருக்கு, ஜென்சி ஆடியன்ஸ் நிறைய கவர் பண்ணோன்னு ஜென்சி ஆடியன்சஸ்க்கு பிடித்தமான பிரபலங்கள்லாம் உள்ள அமைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தங்க வியானாவா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி அவங்க குரூப்ல டூப்பு தான்.
அவங்களுக்குன்னு வெளிய பேசுறதுக்கு பெரிய ஒர்க்னா ஒரு மாதிரி கிளுகிழுப்பான வீடியோஸ், சாங்ஸ் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க அவங்க. உள்ள போய் தான் அவங்க பயங்கர ஏதோ ஒரு பாஷ்ன்ற மாதிரி சீன் போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு வெளிய ஒரு என்ன சொல்றது? சொல்லுற ஃபேன்ஸ் நெறைய அதிகமாயிட்டாங்க. சோ அவங்க தான் டிசப்பாயிண்டடா இருக்காங்க இவங்க வெளிய வந்துட்டாங்கன்ட்டு. இன்னொன்னு எஃப்ஜேட்ட எனக்குமே பிடிக்காத ஒரு விஷயம், அவர் கத்த ஆரம்பிச்சாருன்னா, அணில் மாதிரி நான் ஸ்டாப் கத்திட்டு இருக்காரு. நான் ஸ்டாப். லைக் மை காட்! ஒரு பாயிண்ட்க்கு மேல எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் அவன வாய மூடி அப்படியே அடக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மாரி பத்தி மியூட் போட்டுருவேன் நான் எஃப்ஜே கத்த ஆரம்பிச்சுட்டான்னா. நார்மலா பேசுறது கத்தி 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 தான் பேசுறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அணில் ஓடிட்டே இருக்குமே, கத்திட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு ஆயிட்டாரு எஃப்ஜே. சோ அந்த அனாயிங் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால எல்லாருமே வெளிய வரணும்ன்றாங்க. மேபி ஐ ஆல்சோ அக்ரி நவ். ஓகே. மேம் லாஸ்ட் வீக் தான் வந்து பயங்கர ஃபயரா எஃப்ஜே வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் பேசியிருந்தீங்களே. ஸோ இந்த வாரத்தோட டைட்டில் வினரா நீங்க யார வச்சிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ மறுபடியும் எனக்கு நோ டிசிஷன் ஜோன்ல தான் இருக்கு. ஓகே. டிசைட் பண்ண முடியாம தான் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வாரத்துல டாஸ்க் எல்லாம் தவிர டோட்டலா ஃபுட்டேஜ டேக் ஓவர் பண்ணிருக்கிறதுன்றது சாண்ட்ராவுடைய அலப்பறைகள் அண்ட் கமருதீன் பாருவோடைய கிளைகிழப்பு கான்டென்ட். இது ரெண்டும் தான் மெயினா இருந்ததுனால வேற யாருமே பெருசா ஃபோக்கஸ்ல படல எனக்கு. சோ அகைன் நான் வந்து ஸ்கொயர் ஜீரோக்கு வந்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு எந்த வின்னிங் கேண்டிடேட்டும் இல்ல. இல்ல. ஓகே. கடைசியா ஒரு வழிக்கு வந்துட்டீங்க. மேம் வியானா வெளிய போயிருந்தாங்க. வியானா வெளிய போகும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. கம்ருதீன் வந்து என்கிட்ட கூட கூப்பிட்டு சொன்னாரு. நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கம்ருதீன் வந்து வியானா அம்மா கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? ஏன் திடீர்னு வியானா இப்படி ஒரு வார்த்தை சொன்னா? இல்ல எல்லார்கிட்டயும் கம்ருதீன் இப்படிதான் பேசுறாரா? ஏன் திடீர்னு வியானா அம்மா கிட்ட மட்டும் பேசணும்னு சொன்னாங்க? இத எல்லாருமே ரெண்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ரைட். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆதிரை சொன்னது உண்மைதான். யார பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா கேக்குற மாதிரி ஆளுதான் இவரு போல. ஏன்னா ரொம்ப கேஷுவலாவே பாரு கிட்ட நம்ம கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. சோ எல்லாம் லைக் அது என்னத்துல அது ஒரு கல்யாண நோயா இருக்கலாம். பட் வியானாவை பொறுத்த வரைக்கும் அது நிஜமாவே நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. ஏன்னா வியானா ஆக்சுவலி ஒரு முஸ்லிம். அவங்க பேரு ஏதோ ஒரு பானு, ஷஹிதா பானு, ஃபாத்திமா பானு. அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிற வீடியோஸ், அந்த ஸ்மால் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கிரெடிட்ஸ்ல அவங்க பேரு அவங்க முஸ்லிம் பேர் தான் இருக்கும். வியானான்றத அவங்க மேபி பிக் பாஸ்க்காக தான் பேரை மாத்திக்கிட்டு உள்ள வந்திருக்கலாம். பட் அது வரைக்கும் அவங்க பேரு அந்த பானு தான். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அது நிறைய பேர் கண்டுபிடிச்சு போட்டாங்க வெளியே. அது ஒண்ணும் பெரிய யாருமே அத கலாய்க்கவோ அத கழுவி ஊத்தவோ செய்யல. இப்படி ஒரு உண்மை உங்களை பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவுமே இப்ப வியானா இன்டர்வியூஸ்க்கு போகும்போது முதல்லயே சொல்லிடுறாங்களாம், நான் முஸ்லிம்ன்ற விஷயத்தை தவிர வேற எது வேணா பேசலாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்கன்ட்டு. சோ அவங்க இப்ப போற இன்டர்வியூஸ்ல கூடமே கூட இருக்கட்டும், அவர் வந்து என்ன சொல்றது, பயமே இல்லாம கேள்வி கேட்கிற இன்டர்வியூவர்னு தனக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? அவராலையுமே கேட்க முடியாம போயிடுச்சு, நீங்க ஆக்சுவலி ஒரு முஸ்லிமா, ஏன் பேரை மாத்திக்கிட்டீங்க? நேச்சுரல் நார்மல் கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம். பட் அவங்க தன்னுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டியை டோட்டலி மறைக்கிறாங்க. மேபி வீட்டுக்குள்ள கமருதீன்ட்டு அதை சொல்லியிருக்கலாம், இல்ல கமருதீனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம். அவங்க எல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி தானே. சோ வியானா வீட்டுல பேசினா மேபி ஒருவேளை நிஜமாவே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் முஸ்லிம்ன்றதுனால அந்த ஒரு ஒபிஷியல் விஷயத்த வியானாவோட ஏதோ ஒரு சைலண்டா பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மேம் இதுக்கு பாரு ஒத்துக்கணுமே. பாரு ஒத்துக்கிறதாவே இல்லையே. இப்ப பாரு கழட்டி விடுற மோட்ல தானே இருக்காங்க. பாரு இப்ப நிறைய சூச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. லைக் நீங்க ஃபேமிலி ரவுண்ட்ல வரும்போது என்ன நல்லா எக்குங்க, என்னையும் கமருதீனையும் பிரிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாரு தான் கமருவை கழட்டி விட போறாங்க. நேத்து கூட வந்து டாஸ்க், நேத்தும் முந்தானேத்தி டாஸ்க்லயும் வந்துட்டு அரோரா உள்ள வராங்க ரெஸ்ட் ரூம்காக. உடனே பார்வதி வந்து அவ எதுக்கு இப்ப உள்ள வரா, இது என்ன ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கமருதீனுக்கு கோவம் வந்துருது. நீ ஏன் இத இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற, அவ வந்து வாஷ்ரூம் போறதுக்கு வந்தா, அத கூடவா நீ இவ்வளவு எப்படி பாப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. பாருக்கு வந்து இன்னுமே அது வந்து யோசனையாவே இருக்கு. கமருதீன் வந்து என்ன விட்டுட்டு திடீர்னு போய் பேசுறாரோ அரோரா கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குங்கிறது சண்டை மூலியமா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன்னா நீ அந்த டைம் என்ன சமாதானப்படுத்து,
நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன்னா அதை வந்து நீ நார்மல் பண்ணி விடு, நீயே வந்து அதுக்கு டென்ஷன் ஆகுறங்கிற மாதிரியும் பேசிடுறாங்க. ஸோ அது அது இன்னமும் அவங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது காதல் இல்ல, கண்ட்ரோல். ரைட்டா? பாரு வந்து கம்ருதீனை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அவர் யாரோட பேசுறாரு, யார் கூட பேசல, அந்த விஷயங்கள்லாம் உள்பட தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தான் ட்ரை பண்றாங்க. சோ இது ஓகே. காதல் அல்ல, கண்ட்ரோல். ஓகே மேம். லாஸ்ட் இந்த டான்ஸ் டாஸ்க் பத்தி பேசலாம் மேம். டான்ஸ் டாஸ்க் இப்போ முடிஞ்சப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சாண்ட்ரா வந்து என்னோட பாப்பாவெல்லாம் நீங்க இழுக்காதீங்க, நீங்க ஓவராலா பண்ணதெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு, ஆனா வந்து என்னோட பசங்களை வச்சு நீங்க பேசினதெல்லாம் வந்து நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப எதர்ச்சியா தான் அந்த பாட்டை பாடினாங்கன்னு வீட்ல இருக்க எல்லாருமே சொன்னாலும் சாண்ட்ரா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அவங்க அப்படிதான் பேசினாங்களா, இல்ல சாண்ட்ரா வேணும்னே வந்து கண்டென்ட்காக இப்படி பண்றாங்களாங்கிற மாதிரிலாம் யோசனை வருது. இது எப்படி பாக்குறீங்க? சாண்ட்ரா டிராமா உச்சக்கட்டத்துக்கு போயிருச்சு. உச்சக்கட்டத்துக்கு போயிருச்சு. அவங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு பயங்கரமா செட்டப் பண்ணி வைக்கிறாங்க தன் டிராமாவை. சோ அந்த டிராமால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திவ்யாவை வில்லியா வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திவ்யால இருந்து ஃபோக்கஸ் மாதிரி கனியா வில்லியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இங்க நிறைய ட்ரை பண்றாங்க வீட்ல எல்லாருமே எதிரின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. பட் ரொம்பவே அதிகம் அவங்க ஃபோக்கஸ் பண்றது கனிய வந்து தனக்கான எதிரி அண்ட் வீட்டோட வில்லி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. சோ அந்த முயற்சியில கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இதெல்லாம் அவங்க 24/7 காட்டுறாங்க. பட் 1 hourல வந்து சில விஷயங்கள் காட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ரொம்ப சாண்ட்ரா அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பார்ட்டிசிபென்ட். சோ சாண்ட்ராக்கு சாதகமா விஜய் சேதுபதி அந்த ஒரு மணி நேரம் எபிசோட் தான் பாப்பாரு அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம். சோ விஜய் சேதுபதி கண்ணுக்கு குளிர்ச்சியா சாண்ட்ராவை நல்ல நல்ல விதத்துல அவங்க 1 hour எபிசோட்ல காட்டுறாங்க. பட் 24/7 நான் பார்த்த இன்னொரு விஷயம், பாரு பக்கத்துல உட்காந்து எம்மாடி ஆத்தாடி பாடிட்டு இருக்கும்போது எம்மா எம்மாக்கு பதிலா அம்மா அம்மான்னு பாடினாங்க. அப்போ சாண்ட்ரா கேட்டாங்க, நீங்க என் அம்மா சொல்லிதானே பாடினீங்க, இப்ப ஏன் அம்மா? அப்ப பாருவே சொன்னாங்க, இல்லையா நான் அப்படிலாம் பாடல, நான் சும்மா ஏதோ பாடிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. இல்ல இல்ல நீங்க என் அம்மா பத்தி தான் பாடினீங்க, பிக் பாஸ் உங்களை நிப்பாட்ட சொல்லுங்க எல்லாம் சொன்னாங்க. சோ அதேதான் இப்ப கன்னியோட ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் 1 hour எபிசோட்ல இதை நமக்கு காட்டினாங்க. ஏன்னா அது நிறைய பேர் இன்வால்வ் ஆகி ரொம்ப நேரம் போச்சு அந்த ப்ராப்ளம். சோ அவங்களால எடிட்டிங் மேல அவாய்ட் பண்ண முடியல, தே ஹேட் டு ஷோ இட். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல கண்ணி வெடி வைக்கிறாங்க சாண்ட்ரா. ஓகே. சாண்ட்ரா வந்து இதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் சாண்ட்ராக்கு அப்படிங்கும்போது ஃபியூச்சர் இதுக்கப்புறமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கறது வந்து இவங்க கரெக்டா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாக்குறீங்களா மேம்? இல்லப்பா, எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு விளையாடினா பெட்டர். இப்ப எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது என்னோட வாழ்க்கை இது வரைக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டு காட்டிடுறாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள வேற ஒரு டாஸ்க் இருக்கு, கடந்து வந்த பாதைன்னு, அதுலயும் அவங்க பாஸ்ட பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ இப்ப ஆடியன்ஸ்ட மட்டும் பார்ட்டிசிபென்டோட பாஸ்ட நோண்டாதீங்கன்னா அது ரொம்ப கேஸ் லைட்டிங்கா போயிடும். பாஸ்ட பத்தி நிறைய பேச்சு நடக்குது அங்க உள்ள, அதே மாதிரி ஃபியூச்சர் பத்தியும் பேச்சு நடக்கும். இப்ப நமக்கு கண்டிப்பா 24/7லயும் காட்ட மாட்டாங்க, 1 hourலயும் காட்ட மாட்டாங்கன்னா அது வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வெளியே போய் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணிப்போன்னு ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, அது ஒரு நாளும் 24/7லயும் காட்ட மாட்டாங்க, 1 hourலயும் காட்ட மாட்டாங்க. நான் சீசன் 4ல உள்ள போனப்போ நிறைய அந்த பேச்சு நடந்துச்சு. எல்லாரும் ஜித்தன் ரமேஷ் ரொம்ப நக்கினாங்க. லைக் ஜித்தன் ரமேஷோட டேஷ நக்காத நபர் இல்லங்க. என் அப்பா ப்ரொடியூசரு, இவருமே ப்ரொடக்ஷன் பிளஸ் ஆக்டிங்ல இருக்காரு. படத்துல சேர்த்து விடுங்க, உங்க படத்துல சான்ஸ் கொடுங்க, சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்கா ரோலும் செய்ய சரி, தங்கச்சி ரோலும் செய்ய சரி, நிஷா அர்ச்சனா, ஒத்தர் விடல அந்த மனுஷன், ஒத்தர் விடல. பட் கேர்ஃபுல்லா இதுல ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு காட்டப்படல. ரைட்டா? அது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ், அவங்களுடைய பிரைவசி. அந்த விஷயத்த காட்டினா அவங்க இமேஜ் மக்கள் ஐயச்சின்னு துப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை காட்டாம இருக்காங்க. பட் அந்த பேச்சு நிறையாவே நடக்கும் அந்த வீட்டுக்குள்ள. இப்போ ஐ திங்க் சாண்ட்ரா வந்து தான் புருஷனுக்கு ரொம்ப மாமா வேலை பாக்குறாங்கல்ல. என் புருஷனுக்கு வேலை கிடைக்கல, புருஷனுக்கு வேலை கிடைக்கல, புருஷன் கரியர். சோ உள்ளுக்குள்ள கண்டிப்பா என்னோட ஊகம் தான் இது,
கனி கிட்ட அவங்க பேசி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப கனி சொல்லியிருப்பாங்க, எப்பா நான் திருவோட டிசிஷன்ஸ்ல எல்லாம் ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் அட் ஆல், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க கனிய வச்சு செய்யறாங்க சாண்ட்ரா. ஓகே. இந்த விஷயம் பின்னாடி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க. ஆமா, நம்ம நீங்க கேட்டது ஃபியூச்சர் பத்தின கேள்வி. நானும் சொல்றது அத பத்தின பதில் தான். அந்த டிஸ்கஷன்ஸ் நிறையவே அந்த வீட்டுக்குள்ள நடக்கும். அதுல சில பேர் நிறைய பொய் உருட்டிட்டு சுத்துவாங்க. இப்ப எங்க சீசன்ல நான் அவர் பேரை சொல்ல விரும்பல, ஒரு முதிர்ந்தவர் எனக்கு கமல்ஹாசனை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், கனெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எல்லாரையும் ஏமாத்தினாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எல்லாருமே ஏமாறவும் செஞ்சாங்க. பட் அப்புறம் போக போக அவர் கடந்து வந்த பாதையை சொல்லும் போது எல்லாமே ஐயோ அவர் பயங்கர பவர்லெஸ்ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ யாரும் அவரை சோப் போடல. அதுக்கப்புறம் அவரை கண்டுக்காம விட்டாங்க. நிறைய நமக்கு தெரியாத ஒவ்வொருத்தருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொருத்தருக்கு வெளியே இருக்கிற கனெக்ஷன்ஸை பொறுத்துதான் அவங்க விளையாடிப்பாங்க. ஓகே, புரியுது மேம். மேம் இப்போ இவங்க விகாஸ் விக்ரம் வந்துட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து கண்டிப்பா டாப் 5ல இருக்கவே மாட்ட, இவ விளையாடுறதுக்கும் நீ விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரோட ஒப்பிட்டு நீ வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அவங்கள வந்து யோசிச்சுப்பாரு, அவங்கள மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழவே செஞ்சுட்டாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? விகாஸ் விக்ரம் ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் போவாரா, இல்ல அவர் வந்து இவங்களை கூப்பிட்டு சொல்றது கரெக்ட் தானா? அது விக்கல்ஸோட டாக்ஸிசிட்டி தான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த ஆள் கிளைம் பண்ற மாதிரி ஏதோ பெரிய சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ திறந்த மனப்பான்மை உள்ளவர், பரந்த மார்புள்ளவர், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சுபிக்ஷாவை வந்து ஏத்தி விட்டு தனக்கு ட்ரஸ்ட்வதியா ஆக்கிக்கிட்டு இப்ப இறக்கி விடுறாரு. அதுதான். சோ அது அவருடைய சுய புத்தி தான், அந்த திப்பிஷ பிடிச்ச புத்தி தான். அதுல அவருக்கு எந்த லாபம் வருமா வராதான்னு தெரியாத அவர் ஒரு சைக்கோ நிலை அடைந்து விட்டார். சோ அவருக்கு இயல்பா வர இந்த சில்மிஷ வேலை, இந்த போக்கிரி வேலை எல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் அவர் சுபிக்ஷாட்ட காட்டினார். சுபிக்ஷா எவ்வளவு வீக்கு, ஐயோ அம்மா தாய், இதுக்கெல்லாம் பேனிக் அட்டாக் அந்த லெவலுக்கு அழுதாங்க. அழுகைன்னா அதான் விதவிதமான அழுகைகள் இருக்கு. நம்ம போன எபிசோட்லயே ஆஃப் திஸ் இன்டர்வியூ பேசினோமே, அதே மாதிரி புதுவிதமான ஒரு அழுகை நமக்கு சுபிக்ஷா காட்டினாங்க. பேனிக் அட்டாக் அழுகை. அது டோட்டலா அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அவங்களுடைய வீக்னஸ் தான். அவங்க ரொம்ப வீக் பர்சன் அப்படின்றது. மேபி அவங்களுக்கு விகாஸ் விக்ரம் மேல பெரிய கிரஷ் இருந்திருக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப பூட்டி 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 உள்ள வைக்கிற பொண்ணு இது. சோ லைட்டா அரோராவை பாராட்டி பேசினத அவளால தாங்கிக்க முடியாம அழுதுருக்கா. அவளுக்கு நிறைய பேர் மேல கிரஷ் இருக்கு. யாராச்சும் நம்மள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, நம்ம திறமைய பார்த்து, நம்ம நாள் பூரா இந்த கடலோடி பாடுறத பார்த்து, நம்ம கியூட்னஸ், அதுதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட லவ் ரூட் ஓடுது, அவங்களுக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாங்க. பட் அவங்களும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்கணும். இது வரைக்கும் கனி லவ் ரூட் எதுவுமே விட்டது இல்ல. வேற யாரு லவ் ரூட் விடாதவங்க? இப்ப சபரிக்கு என்ன பார்வதி மேல கிரஷா? சபரிக்கு பார்வதி கிரஷ் போல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் கூட இருந்தா நான் எதை வேணா சாதிப்பேன், ஆனா நீ கமருதீன் கன்யோன்யமா இருக்கே, அதை நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன்ற மாதிரிதான் பேசுறாரு. அண்ட் சொல்றாப்ல அந்த மொட்டை கடிதாசு, உங்ககிட்ட லவ் யூ சொல்லணும்னு ரொம்ப ஆசை, ஆனா பயமா இருக்கு அப்படின்னு எழுதினது சபரி தானா பாருட்ட சொல்லிட்டாங்க. அப்படியா? ஓகே, இது எங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஆச்சே. யார் சொன்னாங்க? அமித் சொன்னாரா? கானா வினோதா இருக்கும் மோஸ்ட்லி. அவர் தானே இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லுவாரு. ஓகே, கானா வினோத் எதுக்கு கத்துறாருன்னே தெரியாம வந்து கத்திட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த சாங்கோட ரவுண்ட்ல கூட வந்து அவ்வளவு ஈஸியான சாங்க ஒரு பழைய பாட்டை கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா புது பாட்டை அவரால கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸும் இருந்துச்சு. இந்த ரவுண்ட் எப்படி மேம் பாத்தீங்க நீங்க? உள்ள திவ்யா கணேஷும் அமித்தும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுடைய இதுவுமே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து இந்த டீம் 15 நிமிஷத்துலயே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் போனவங்க வந்து 2.5 hours எடுத்துக்கிட்டும் வந்து அவங்களால ஒரு 2 பாட்டு கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிட்ட யார் இருந்தாங்க இங்கிட்ட யார் இருந்தாங்கன்னு பாக்கணும். இப்போ பிக் பாஸ் டீமோட எண்ணம் என்ன, பாரு கமரு எந்த டீம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியான பாட்டு கொடுத்துருவோம். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்ற நபருக்கு பார்வை ரொம்ப பிடிச்சிருக்கு. சசியா அந்த ஆள் பேர் என்ன தெரியும், அந்த ஆளுக்கு பார்வை ரொம்ப பிடிச்சிருக்கு. டீம்ல யாருக்கெல்லாமோ பிடிச்சிருக்கலாம். அண்ட் அவங்க பெரிய கனெக்டட் ஃபேமிலி தான். ஸோ இதுக்கு முன்னாடியே விஜய் டிவில பல கனெக்ஷன்ஸ் இருக்கிற ஆளா இருக்கலாம்.
சோ எனக்கு இந்த டான்ஸ் டாஸ்க் ஃபுல்லும் பாரு கம்ருக்கு சாதகமா தான் தெரிஞ்சுச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு எல்லாமே பயங்கர ஈஸி. ப்ராப்பர் ஸ்ட்ராங் ஹுக் ஸ்டெப்ஸ் இருக்கிற பாட்டு. ஹுக் ஸ்டெப்ஸ் இருக்கிற பாட்டா கொடுக்கணும். ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கு முட்டாயிட்டு அதுக்கு என்னங்க ஹுக் ஸ்டெப் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் ஹுக் ஸ்டெப் தெரிஞ்சிருக்கணுமா? சோ அவங்க சொல்ற ரூல்ஸுக்கே முரண்பாடா பாட்டு கொடுக்கும்போது அங்க பெர்ஃபார்ம் பண்றவங்க என்ன பண்ண முடியும்? பாரு கமருக்கு பாருங்க, மின்சார கண்ணா கொடுத்தாங்க. பாரு நாள் பூரா டான்ஸ் ஆடுற பாட்டுங்கிறது. எல்லா இடத்துலயும் மின்சார கண்ணா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அது அல்வா மாதிரி. பாரு சும்மா இப்படி வச்சாலே எல்லாரும் மின்சார கண்ணான்னு கெஸ் பண்ணிடுவாங்க. மின்சார பூவே சாரி உடனே அதை கெஸ் பண்ணிடுவாங்க. பாரு கமருக்கு பயங்கர ஈஸியா கொடுத்தாங்க. அதனாலதான் 15 மினிட்ஸ்ல முடிச்சாங்க. அது சிம்பிள் ரிக்டு கான்டெஸ்ட். இது பயங்கர ரிக்டு, ஃபிக்ஸ்ட். இப்ப பாருவும் கம்ருதன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது. என்னதான் இதுக்கு முடிவு, இதுக்கு இல்லையா சார் ரெண்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மேம். ஒருவேளை யாராவது வெளியே போனாங்கன்னா இவங்க வந்து பாதிக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்ல எல்லாரும் அவங்க உங்களுடைய ரொட்டீன் மாதிரியே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல பாருக்குமே இப்போ கமருனால அவங்க கேம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பிரேக்கப்புக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு எங்க அம்மாவை நினைச்சா பயமா இருக்குன்னு அழுகுறாங்க. அப்பனா அவங்க பிரேக்கப்புக்கான நடவடிக்கைகள் வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பாரு பயங்கர உஷாருங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாம அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு ட்ராக் எடுப்போம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பாருக்கு லவ் ட்ராக் ரொம்ப நல்லா வரும். அவங்களுக்கு ஃபிளர்ட்டிங்ன்றது இயல்பாவே சூப்பராவே வரும். அந்த சார்மிங்கா பேசுறது, அவங்க வீடியோஸ் எல்லாமே ஆடியன்ஸோட ஃபிளர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. குனிஞ்சு பேசுறது, இப்படி பேசுறது, அப்படி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பிளஸ் வாய்ஸ், அந்த வாய்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது எல்லாமே ஃபிளர்டேஷியஸா தான் இருக்கும். சோ அவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு லவ் ரூட் அவங்களால செட் பண்ண முடியும் அப்படின்றது. சோ மேபி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டே வந்திருப்பாங்க, அம்மா நான் பயமே பார்க்காம பயங்கரமா லவ் ரூட் விட போறேன். நீ வந்து உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்த்தடாக்ஸ் மதர் மாதிரி வந்து நான் செம்மையா கீழ்ச்சிரு, எங்களை பிரிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் நான் அம்மா பேச்ச கேட்கிற பொண்ணா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு வெளியில. அது நல்ல லாயர் பாயிண்ட் தானே இது. உள்ள போகும்போது பல ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யோசிக்கலாம். ரைட்டா? இது நார்மல் பீப்புளுக்கு தோணாது. இது கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாதவங்களுக்கு தான் தோணும். இதெல்லாம் ஷேம்லெஸ், என்ன சொல்றது, அன்ஸ்க்ரூப்புலஸ் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி தோணும். சோ வெளியிலயே அண்ட் நீங்க ப்ளீஸ் பாருங்களேன், அவங்களோட பல வீடியோஸ்ல அவங்க ஃபேமிலி வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப கோஆபரேட்டிவான ஃபேமிலி தான். அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க தொப்பைய காட்டுற போட்டோஸ் எல்லாம் அவங்க அம்மாவோட சின்ன சின்ன மேல் கசின்ஸோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வீடியோஸ்ல. ஏன் உனக்கு இந்த போட்டோ பிடிச்சிருக்காடா, என் தொப்புள் தெரியுது, நல்லா இருக்காடா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ப்ரோ அவங்களுடைய விளாக்ல. சின்ன பையன் ஒருத்தாங்க நின்னுக்கிட்டு ஹீஸ் பீயிங் ஆஸ்க்ட் டு ஜட்ஜ் பாரு வந்து சாரி கட்டிக்கிட்டு இருக்கிற போட்டோ பெட்டரா இருக்கா இல்ல தொப்புள காட்டிக்கிட்டு இருக்கிற போட்டோ. அந்த பையனுக்கு தேவையாது, அவனும் பண்றான் அந்த வேலைய. சோ குடும்ப கல்ச்சரே அதுதான். நம்ம வந்து எதுவுமே வித்தியாசமா உள்ள எதிர்பார்க்க வேண்டாம். பார்வதி சொல்லி கொடுத்த மாதிரியே அவங்க அம்மா உள்ள வந்து நடிச்சுட்டு போயிருவாங்க. அரோரா வந்து மொத்தமாவே இவங்க எல்லார விட்டும் வந்து வெளியே வந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கேம் அப்படின்னு வந்துட்டா வந்து அந்த மார்க் பண்ணி வச்சது, ஸோ அவ்வளோ பார்த்து பார்த்து அந்த கேமும் விளையாடினாங்க. இப்போ உள்ள போயிட்டு டான்ஸ் பண்ணும்போதும் சரி, இவங்க விக்ரமோட சேர்ந்து டான்ஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கூட டயர்டே ஆகல அவங்க. விக்ரம் கூட ஓரளவுக்கு மேல அவரால் முடியல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் டான்ஸ் பண்ணவே முடியலன்ற மாதிரி டயர்ட் ஆயிட்டாரு. பட் அரோரா வந்து விடவே இல்லை. சோ அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்படி விளையாடுனாங்கன்னு பாக்குறீங்க இந்த வீக் ஃபுல்லாவே? சாரி, அரோரா செஞ்ச இன்னொரு 2 விஷயத்துக்கு நாம கண்டிப்பா கை தட்டணும். ஒண்ணு, கமருதீனா டோட்டலி விட்டுட்டாங்க. இதெல்லாம் சொல்லி பண்றது. நான் கமருதீனா விட்டுட்டேன் பத்தியா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது ஃபேக் தானே. பட் வி ஷுட் ரெகக்னைஸ் இட். கமருதீனா டோட்டலி விட்டாச்சு. கமருதீனை விட்டுட்டு மூலையில உட்காந்து அழுவெல்லாம் இல்லையே. டோட்டலி டான்சிங் சிங்கிங் எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. புது ஃப்ரெண்டா விக்ரம் பிடிச்சிட்டாங்க. புது நட்புகள் உருவாக்குறாங்க அவங்க அந்த வீட்டுக்குள்ள. அவங்க ரொம்ப லைட் பர்சனாலிட்டி, அவங்களுக்கு ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. இதுல கானா வினோத் அவங்கள ரொம்ப ஜொல்லி விட்டு சுத்திட்டு இருக்காரு. அவங்க மேல பயங்கர லவ் போல இருக்கு இவருக்கு. சோ கானா வினோத வந்து எல்லார் மாதிரியுமே சராசரியா இந்த பொண்ணு ட்ரீட் பண்றான்றது கானா வினோதுக்கு லைட்டா உறுத்துது. அரோரா நம்மள்ட்ட கொஞ்சம் லவ் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு கானா வினோத்ல ஒரு எனக்கு ஏக்கம் தெரியுது. சோ அரோராக்கு அங்க அன்புக்கு பஞ்சமே இல்ல. அங்க எல்லாருமே பிடிச்ச ஒரு பொண்ணு.
ஓகே. கானா வினோத் இந்த வீக் எப்படி மேம் விளையாடினாரு? கானா வினோத் நெறைய எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எப்ப பாரு கத்திட்டே இருக்காரு. அதுவும் திவ்யா கணேஷ்க்கும், கானா வினோத்க்கும் ஆகவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும், யார் கூட பிரச்சனைனாலும் திவ்யா கணேஷ் உடனே வந்து கானா வினோத் பக்கம் திரும்பி தான் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இத எப்படி பார்க்குறீங்க? கானா வினோத்துக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானதுக்கான காரணம் அவர் தலை ஆனதுக்கு அப்புறமாவும் அரோராக்கு அவர் மேல லவ் வரலன்றது. ஏன்னா அவங்க புத்தி எல்லாம் அப்படிதான் பார்க்கும். நாம தலை ஆயிட்டோம், நம்ம கிளாமர் பொசிஷனுக்கு வந்துட்டோம், இருந்தாலும் இந்த பொண்ணு நமக்கு தீனி போட மாட்டேங்குது அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ல அத வெல்ல முடியாமையும் முழுங்க முடியாமையும் சுத்திட்டு இருக்காரு. சோ அது பல இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகுது அவருக்கு. ஆஹ் திவ்யாவோட இருக்கிற அவருக்கான முரண்பாடு, அவர் ஃபர்ஸ்டே வந்து திவ்யாவை வந்து மேபி சில ஆம்பளைங்கள்லாம் புடிச்ச பொம்பளைங்களை வந்து ஃபர்ஸ்ட் கலாய்ச்சு கலாய்ச்சு க்ளோஸ் ஆக்க பார்ப்பாங்க. பட் கொஞ்சம் மூளை இருக்கிற பொம்பளைக்கு கலாய்ச்சா புரியாது. லைக் அந்த 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 அஜெண்டாவோட கலாய்ச்சா தெரிஞ்சிரும், பிடிக்கவும் பிடிக்காது. சோ அது மேபி திவ்யா சென்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுக்கு கானா வினோத் டோட்டலி செட் ஆகல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஜே வந்து லாஸ்ட் வீக் பார்க்கும்பொழுது, சரி டைட்டில் வின்னரா கூட வருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கூட அவர்கிட்ட பொறுமையே இல்லங்கிற மாதிரி ஆயிருச்சு. சோ விக்கல்ஸ் விக்ரம் இந்த வாரம் நீடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த தலைவர் பதவியில இல்ல டாஸ்க் வின் பண்றவங்க எல்லாருமே அந்த வீக் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்கங்கிற மாதிரி இருக்கு. வாட்டர்மெலான் வந்து ஒரு டாஸ்க்ல வின் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா பிரஜன் வந்து ஒரு நெக்லஸ் டாஸ்க்ல வின் பண்ணிட்டு அவரும் வந்து வெளியே போயிட்டாரு. சோ இந்த வாரம் வின் பண்ண டீம்ல இருந்து டாஸ்க்ல இருந்து யாராவது வந்து வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சோ இந்த வாரம் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்ருதீன் பார்வதியோட டீம் வந்து வின் பண்ணிருக்கு. சோ அவங்க 2 பேர் தான் வந்து பயங்கர இன்துவா இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல இருந்து இல்ல அவங்க டீம்ல இருந்து யாராவது வெளியே போக வாய்ப்புகள் இருக்கா? நான் இந்த வாரமும் சாண்ட்ரா போகணும்னு தான் சொல்றேன். மக்கள் கதறாங்க, தயவு செஞ்சு அந்த நடிப்பு அரக்கி அவங்களுக்கு விஷ பாட்டில் எவ்வளவு பேர் இப்போ ரொம்ப அவங்க குழந்தைங்களை எல்லாம் உள்ள இழுத்து பலியாடா ஆக்கி குழந்தைங்களை வச்செல்லாம் கேம் ஆடுறாங்க. சோ அவங்க மேல இருக்கிற மரியாதை மதிப்பெல்லாம் லைக் ரொம்ப அட்டர் பாட்டம்க்கு போயிடுச்சு. சோ மக்களுமே அவங்கள வெளியே அனுப்புங்கன்னு கதறாங்க. நான் 3 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த வாரமும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சுபிக்ஷா அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பேனிக் அட்டாக் அழுக போட்டாங்கல்ல, அதனாலயே போயிருவாங்க. டீம் அமைச்சிரும் வெளியே. லைக் சி சைக்காட்ரிஸ்ட் வில் அவங்க சைக்காட்ரிஸ்ட் பேனல் வந்து எல்லாம் ரெட் பிளாக் போட்டுருவாங்க. இவங்க அன்ஸ்டேபிளா இருக்காங்க தொடர்றதுக்கு. வாரம் அவங்களும் பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, இவங்க கேம் ஸ்டடியா இருக்கு, இவங்க ஓகே. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்க சைக்காட்ரிஸ்ட் குழுவுக்கு கன்சல்டேஷனுக்கு போயிருக்கோம். லைக் இந்த மாதிரி அழுதுருக்கு, இது என்னது அப்படின்ட்டு. சோ அவங்கக்குள்ளேயே ஒரு பேச்சு இருக்கும். டோன்ட் லெட் ஹர் கண்டினியூ ஃபார் டூ லாங், ஷீஸ் ஹேட் அ ப்ராப்பர் எமோஷனல் பிரேக் டவுன் அப்படி. நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுப்பாங்க சார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. மதுமிதாவோட எமோஷனல் பிரேக் டவுன் இக்னோர் பண்ணதுனால அவங்க கத்திய தூக்கி போயிட்டாங்க. சோ தே கேன் நாட் அஃபோர்ட் டு ஹேவ் தட் இன்சிடென்ட் அகைன் அப்படின்றதுனால மருத்துவ காரணங்களுக்கு மோஸ்ட்லி சுபிக்ஷாவை தூக்குவாங்க. ஓகே மேம், இந்த வீக் வந்து வெளியே போனவங்கிறத தாண்டி அரோரா வந்து லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆதிரை பத்தி 10 விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லிட்டு இருந்தாரு. அந்த 10 விஷயத்த நான் சொன்னேன்னா அவ்வளவுதான், அவளோட லைஃபே வந்து காலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை யோசிக்காம அரோரா வந்து சொல்லிட்டாங்க விஜய் சேதுபதி கிட்ட. நீ ஏன் சொன்ன, நான் உன்கிட்ட தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பட் ஆதிரை வந்து அதை வந்து அதுக்கு அழுதுட்டு அந்த அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஃப்ஜேக்கும் அதுக்கப்புறம் அரோராக்கும் வந்து பயங்கர கிளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா கூட அரோரா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, நீ என்கிட்ட சொன்ன, நான் அதை சொல்வேன், நான் எங்க வேணா வந்து இதை தைரியமா சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணை பத்தி 10 விஷயம் சொல்லிட்டா அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறத ரொம்ப போல்டா வந்து அரோரா சொன்னாங்கன்னா விஜய் சேதுபதி பாராட்டியிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? சொன்னதுனால என்னாச்சு இப்போ? இன்னும் ஆகல. பட் இந்த இடத்துல வந்து அரோரா தான் ஹைலைட் ஆகுறாங்கங்கிற மாதிரி தெரியுது. சோ என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அரோராக்கு கன்சர்ன் இருந்துச்சுன்னா சொல்லு பாப்போங்கணும், கண்டென்ட் பண்ணக்கூடாது. சொல்லு பாப்போம்னு சொல்லணும், சொல்லு பாப்போம் அப்படின்னு. அவங்க இன்டென்ஷன் நிஜமாவே ஆதிரைக்கு சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் இல்ல, அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீக்கோட கனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மேம்? இந்த வீக் ஏதாவது பண்ணிருக்காங்களா?
இல்ல இவ்வளவு நாளா வந்து குக் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கனிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த என்னதான் பண்ண வாரமும் முடியும்? அதேதான் வந்து விளையாடுறாங்க, சமைக்க சொன்னா சமைக்கிறாங்க. எஃப்ஜே கூட கூட இப்ப கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க. யாராவது சொல் பேச்ச கேக்குறாங்க, யோசிக்கிறாங்க, அப்புறம் முடிவெடுக்கிறாங்க. நார்மலா ஸ்டெடியா இருக்காங்க. அவங்க அப்படி இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. இந்த வாரத்தோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மேம்? தல அப்படின்னு சொல்லிட்டு இவரு கானா வினோத் வந்து நல்லா பண்ணிருக்காரா இல்ல வந்து ரொம்ப ஒஸ்டா தான் பண்ணிருக்காரா? சரி, இந்த இந்த வாட்டி சாண்ட்ராவுடைய அழுகைகள், சாண்ட்ராவுடைய கதறல்கள், அவங்க பண்ற அலப்பறை எல்லாம் கவனிக்கிறதுலயே வினோத்க்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். சோ அத பத்தி பின்னாடி பேசுறதுலயே போயிருச்சு அவருக்கு. அத ம். பத்தி வந்து அவர் மத்தவங்க எல்லாம் வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அவர் வந்து அத புரளி பேசுறது கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. அஸ் அ கேப்டன் பண்ணியிருக்க கூடாது. அவர் வந்து சாண்ட்ராட்ட போகும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா போற மாதிரி போறாரு. சாண்ட்ரா அவரை விரட்டி அமிச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் சாண்ட்ரா அசிங்கமா பேசுறாரு. சோ ரொம்ப அசிங்கம் பிடிச்ச கேப்டன் தான் அவரு. மத்தபடி இன்னொருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா அமித்தோடுது. ஊர்கிழவி மாதிரி கேட்டாண்ட சாண்ட்ராவோட காலை நீட்டிக்கிட்டு குசும்பு பேசிட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவருக்கு பொம்பளை வேஷம் போட்டுருங்க சீரியஸா. ஹி மஸ்ட் ஹவ் பீன் மென்ட் டு பி பார்ன் அஸ் அ உமன். தப்பித்தவரே ஆம்பளையா பிறகு லைக் சரியான ஊர்கிழவி வேலை பண்ணிட்டு இருக்காரு அமித். அவருடைய பொண்டாட்டி வெளியே அதை விட ஊர்கிழவி வேலை பண்ணிட்டு இருக்கு. ஏன் அவங்க பொண்டாட்டி ஏங்க இன்ஸ்டா வீடியோஸ் போடுறாங்க? யார் இந்த அமித அப்படி சாவடிச்சாங்க வெளியே யூடியூப்ல? யாரும் ஒண்ணுமே சொல்லலையே பெருசா. அவருக்கு சப்போர்ட்டா இவங்க கொந்தளிச்சு கோச்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலி என்ட்ரிக்கு செட்டப்புக்காக, தான் ஃபேமுக்காக, தன்னுடைய புகழுக்காக வெளியில இன்ஸ்டாகிராம்ல இப்போல இருந்தே ஆதங்கமான வீடியோஸ் அமித்தோட மனைவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டிராமா பண்ணுது ப்ரோ. எல்லாம் ஹைட்ஸ் ஆஃப் டிராமா. சோ இந்த ஃபேமிலி ரவுண்ட் நெருங்க நெருங்க எல்லாருடைய டிராமாவும் பயங்கரமா ஸ்பைரல் ஆகி ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் நிக்குது. டெய்லி ஒரு 10 ஸ்டோரியாவது அவங்க போட்டுடுறாங்க அத பத்தி. இல்ல அந்த கண்டென்ட் பத்தியோ. பயங்கரமா அமித் இன்ஃபேக்ட் அங்க சாது பிராணின்னு தான் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றாங்க. அமித்த யார் என்ன சொன்னா இது வரைக்கும்? நான் தான் அதிகமா சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அமித்துக்கு வியானா மேல கண்ணுன்ட்டு. இப்ப நான் பாரு மேலயும் கண்ணு ஏங்க சீரியஸா எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு பிக் பாஸ் பாருங்க. இனிமேட்டு கார்ல டயலாக் சண்டை கேட்டா போதும்னா நீங்க இப்போ அழுதுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியாது, நீங்க பிக் பாஸ்ல இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. அமித் என்கிற நபர் நீங்க ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க பின்னாடி வந்து உட்காந்துட்டு தடவிக்கிட்டே பரவாயில்லன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. அந்த பேர் ஆம்ல அவர் தனக்கு ஒரு ஃபீல் வாங்கிக்கிறாரு. அங்க நீங்க சத்தியமா அந்த இது பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லயே அவரே அப்படியே எடுத்துருவாரு. ஏதோ ஒரு வைப் வந்த மாதிரி. எனக்கு அந்த கிளை இழுப்பு கிடைச்சிருச்சு. பட் யூ ஷுட் லுக் அட் சபரி. இருக்கச்சு அப்படியே ஜாலி. கமான் படி, சேர் அப் படி, அப்படிதான் பண்ணுவாரு அவரு. சேர் அப். அவருடைய பிசிக்கல் அஃபெக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பாவையா சபரி ரொம்ப நல்ல பையன். அந்த வீட்டுக்குள்ள கனி சீரியஸா யாருக்கிட்டயாவது பயஸ்டா இருக்கணும்னா சபரி கிட்ட பயஸ்டா இருந்துட்டு போலாம். அவங்க ஒரு துணையா இருந்து ஜெயிக்கலாம் இந்த கான்டெஸ்ட். பட் கனி சபரிய சேர விடாம அங்க நிறைய நிறைய நடக்குது. லைக் தப்பு தப்பா போய் கனிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க சபரிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலி இட்ஸ் தி அதர் திங். எல்லாருக்கும் கனி சபரியோட நட்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. கனி எஃப்ஜேயோட நட்பு தான் பிடிக்கல. ஓகே, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க கனி எஃப்ஜேயோட நட்பு வந்து இப்போ எப்படி மேம் இருக்கு அந்த நட்பு? கனி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க எஃப்ஜேட்ட இருந்து. கனியா வச்சுக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா எஃப்ஜே சத்தியமா அந்த அணில் மாதிரி தான். ஆனா வந்து தாவி ஹி வாண்ட்ஸ் சம் பிசிக்கல் டச் ஃப்ரம் சம் உமன் ஆல் தி டைம். அது எந்த ரூபத்துல கிடைச்சாலும் பரவாயில்லன்ற ஒரு நபர் எஃப்ஜே. ஹார்மோன்ஸ் வேற என்ன சொல்ல முடியும்? சோ அந்த பிசிக்கல் டச் தாண்டி எஃப்ஜேக்கு ஒரு இமோஷனல் ஒருத்தர் மேல வைக்கிறதுக்கான இமோஷனல் கான்டென்ட்டே கிடையாது. ஹி டசன்ட் ஹேவ் இக்யூ, இமோஷனல் கோஷன் டு மோர். அந்த பேச்சு வார்த்தையா வந்து டயலாக் சொல்றது, ஸ்வாகரோட ஏதாவது சொல்றது, அப்புறம் அந்த கட்டி பிடிக்கிறதுல பயங்கரமா கையை பிடிக்கிறது, சொல்லு தலையை தட்டி கொடுக்கறது, அதுல எல்லாம் தான் இருப்பாரே தவிர he cannot and he will not also emotionally connect with anybody. அந்த பிறவி அப்படி. மேம் இந்த வாரம் யாரு வெளியே போவாங்க? யார எதிர்பார்க்கறீங்க? இல்ல யாரெல்லாம் உள்ள இருப்பாங்க? டாப் 5க்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டாப் 5 எல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கஷ்டம்.
பட் எனக்கு சாண்ட்ரா வரணும் தான் ஆசை. பட் ஐ திங்க் சுபிக்ஷாவை வெளியேற்றுவாங்க. ஓகே. பிஹேவியர் ரொம்ப இன்டாலரபிள் ஆயிடுச்சு. சுபிக்ஷாட்டேந்து இனிமே எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு அவங்களே வந்து அந்த அவங்க கம்போஸ் பண்ணினாங்கன்ற பாட்டை ரிப்பீட் 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 மோட்ல போட்டுட்டு இருந்தா இந்த பார்ட்டிசிபென்ட் இவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த பார்ட்டிசிபென்ட் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க இந்த பாட்டை உள்ளுக்குள்ள இருந்து பாடி பாடி ஃபேமஸ் ஆக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு வெளியே வந்து இவங்க ரீல்ஸ் போடுறதுக்கு, மக்களே நான் பாடின அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, அதுக்கு நான் இப்ப வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். யூ நெவர் நோ, அந்த பொண்ணு வெளியே வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போய் அந்த பாட்டை பாடி உங்களுக்கு வீடியோவா கொடுக்க போகுது. மேம் அது ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மேம். எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இந்த பாட்டை வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா திவ்யா கணேஷ் வந்துட்டு திவ்யா கணேஷ் அந்த வீடியோ வச்சா அடுத்த வீடியோக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ரொம்ப க்ளோஸா வந்து திவ்யா கணேஷும் சாண்ட்ராமும் இருந்தாங்க. இப்போ ரொம்ப அப்படியே அந்த 2 வாரமா ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க. இப்பயும் அமித் கிட்ட போயிட்டு சாண்ட்ரா வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதோ தப்பா இந்த பொண்ணு பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. இதை எப்படி பாக்குறீங்க? சாண்ட்ராவோட டிராமா தான். சாண்ட்ரா அப்ப அவங்க மைண்ட்ல என்ன குக் ஆகுதோ அந்த டிராமாவா இறக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ட்ரை பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள பலவிதமான நடிப்பை காமிச்சு வெளியே வந்த உடனே நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் இதெல்லாம் பார்த்துட்டுன்னு அந்த வீட்டை வந்து ஒரு ஆடிஷன் களமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனக்காக. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரப்போதுல பிரஜன் திருப்பி உள்ள வரப்போறாரு மேபி சில்ட்ரனோட. சோ அதுக்கான கதைக்களம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் மேம் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் 24 hours வந்து ஒரு ஃபேமிலியோட நபர் மட்டும் உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது பிரச்சனா இருக்குமோ அப்படின்னு நிறைய கெஸஸ் இருக்கு. இருப்பாங்களா இல்ல வேற யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா? டாஸ்க்ல ஜெயிச்ச டீமுக்கு. ஓகே. சோ பாருக்கு, கமருக்கு, ஆதிரை அண்ட் கனி அவங்களோட ஃபேமிலி. ஐ திங்க் தட்ஸ் வாட் பிக் பாஸ் செட். ஜெயிச்ச இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிற டீமுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். சோ செத்தாங்க கமரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் 24 hours. அதாக்கா பாருக்கு அதர் இந்த டாஸ்க்கு அப்புறம் 24 மணி நேரம் இருக்க போறாங்கன்றதுதான். 2 மணி நேரம் தான் சமாளிச்சு அமிச்சிடலாம். 24 மணி நேரம் தான். மத்தவங்கள்ட்ட இருந்து பேசுறதுல இருந்து பாரு எப்படி தான் பேரண்ட்ஸ லாக் பண்ணுவா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் சுத்தி இருந்தா லாக் பண்ணிடலாம் அவங்கள. 24 மணி நேரம்னா எப்படி லாக் பண்ண முடியும்? கூடவே இருக்க முடியாது. அப்புறம் கம்ருதீனோட பேரண்ட்ஸும் வேற வந்திருப்பாங்க. எல்லார்ட்டையும் போய் கேட்பாங்க, எங்க பாரு அம்மா வந்து பாரு மாதிரி இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்காதா? அவங்க வயசுல இருந்து வந்த குழந்தை தானே, அவங்க தானே சீனியர் பாரு இல்லையா? மேம் இந்த டைம் வந்து பாருவோட ஃபேமிலி வராங்கங்கிற போது ஆப்போசிட்ல கம்ருதீனோட ஃபேமிலியுமே உள்ள இருப்பாங்க. சோ இது எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல ஆக்சுவலா. கம்ரு செட்டப் பண்ணி வச்சிருப்பான். அவன் வந்து பட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாலாஜி முருகதாஸ்க்கு வந்தாங்களே அந்த மாதிரி மூட ஏத்துறதுக்கு, நம்ம ஸ்பிரிட் ஏத்துறதுக்கு பிரதர்ஸ் கசின்ஸ் அந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் லைக் அவருடைய கேம கெடுக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் நாமினேட் பண்ணிருக்க மாட்டாரு உள்ள வரத்துக்கு. லைக் அவரை ரொம்ப பிடிச்ச அவருடைய ஃபீமேல் கசின்ஸ் அந்த மாதிரிதான் லைக் யூத்தா தான் வருவாங்க கமரு சைட்ல இருந்து. எப்படி மேம் இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? நம்மள்ட்ட கேட்கும் போதே நாமளே கொஞ்சம் பேச தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே நாமினேட் பண்ணுவோம். ரொம்ப சாதுவா பாவமா நம்ம அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வேணாப்பா அப்பா நீங்க வாங்க. யாரு ஸ்ட்ராங்கா உள்ள வந்து பேசுவாங்க, எல்லாத்தையும் சிரிச்சு பேசுவாங்க, சோஷியலா இருப்பாங்களோ அவங்களதான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வர நாமினேட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரிதான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க இவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி. when you sign the contract itself they'll ask family roundல வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா give us 4 phone numbers we can call. ஓகே obviously bro, பின்ன வேற எப்ப கேட்பாங்க? அவங்களா போன் பண்ணி கூப்பிடுவாங்களா? நாம தான் கொடுக்கணும் அந்த 4 நாமினேஷன்ஸ். ஓகே மேம். இல்ல மேம் முன்னாடி ரவுண்ட்ல எல்லாம் விஷால் அந்த ரவுண்ட்ல எல்லாம் வந்து அவங்க அப்பா வந்திருந்தாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்க அப்பா வந்தது, பாட்டி வந்ததெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கால் போகும்போது அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு முடிவு எடுப்பாங்க. யூ நெவர் நோ, சி நம்ம பையனோட கேம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா பாட்டி நானும் வரேன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அதனால இவரிடத்துக்கு முடிவு மாதிரிதான். சோ லைட்டா மாற வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட்லி இவங்க சொல்ற பீப்புள் தான் உள்ள அனுப்புவாங்க.
இந்த வாரம் பிக் பாஸ் வந்து எப்படி இருந்துச்சு மேம்? சோ இந்த வாரத்தோட எண்ட்ல வந்து விஜய் சேதுபதி யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்க போகுது? சாண்ட்ரா அழுதத்துக்கு எல்லார் மேலயும் பழி போடுவாரு. ஓகே. பாரு கமரு கேம் சூப்பரா இருந்துச்சு, நீங்க ரொம்ப முன்னேறிட்டீங்க லைஃப்ல, ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் தகுதின்னு அவங்களுக்கு கும்பிடு போடுவாரு. ஓகே. ஏப்டேவ கிழிப்பாரு, கனிய கிழிப்பாரு, கனிய சபரிய பிடிக்கும்னு சொன்னீங்களே மேம். கண்டுபிடிப்பாரு. கனிய இல்ல இல்ல வந்து நான் ப்ரெடிக்ஷன் சொல்றேன், ஒருத்தர போலாம். சபரிய ஒரு ஆளாவே கண்டுக்க மாட்டாரு. கானா வினோதா வேணுன்ட்டே புகழ்வாரு. என்ன போன வாரம் பயங்கரமா அவரை கிழிச்சாரு. வேணுன்ட்டே புகழ்வாரு. நான் உங்களை கிழிச்சதுக்கு அப்புறம் நீங்க மேம்பட்டுட்டீங்க பாரு, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு பாரு, அந்த மாதிரி புகழ்வாரு. அரோராவை புகழ்வாரு, விக்கல் விக்ரமா புகழ்வாரு. அரோரா விக்கல் விக்ரம் 2 மணி நேரம் டான்ஸ் ஆடினதுக்கு கோயில் கட்டுறேன் வெளியே உங்களுக்கு வாங்க பாரு. இப்படிதான் பண்ணுவாரு இவரு. இவரும் ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி நம்மளால இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அவருடைய பிஹேவியர். அப்புறம் மக்களுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட புது புது விதமா ஐ லவ் யூ சொல்லுவாரு. ஐ லவ் யூ என்ன லவ்ஃபுல்லா அவருக்கு ஒரு அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு தெரியல. ஐ லவ் யூ சொல்ல வராத மனுஷனுக்கு அங்க மட்டும் இங்கிலீஷ்காரர் ஆயிடுவாரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பண்ணுவாரு. மேம் யார பேசவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி சார்? யாரையுமே பேச விடுறது இல்ல. அவருக்கு யார் பேசினாலுமே பிடிக்கல, அவர் பேசினா மட்டும்தான் பிடிக்கும். ஓகே. எது சொன்னாலும் உட்காருங்க உட்காருங்க அப்படி சொல்லிடுறாரு. பேச ஆரம்பி உட்காந்துரு, எந்திரி, பேச ஆரம்பிச்சிட்டியா உட்காந்துரு, இப்படிதான் பண்றாரு. ஓகே. எந்திரி, பேச ஆரம்பி, உன் டோன் எனக்கு பிடிக்கல. எத்தனை புச்சுக்குங்க ஒரு ஹோஸ்ட் பண்ணலாமா அத? யூ நோ ஹோஸ்டிங் இதுல இட்ஸ் அ கம்ப்ளீட் நோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு. பேசும்போது நீங்க பண்ணிருக்கீங்களா? பண்ணவே மாட்டீங்க. நீங்க குட் ஹோஸ்ட். எனிபடி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனாயன்ஸ் வந்தா மட்டும் இல்ல, இப்போ நீங்க நான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுது பேசுவாரியா? கமல்ஹாசன் வாயில இருந்து ஐ திங்க் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வரும் அண்ட் ஹி வில் ரெஜிஸ்டர் இட். என்னது அப்படின்ற மாதிரி தட் வில் ஹாவ் an எஃபெக்ட். இவர் எல்லாத்துக்குமே இவர் விஜய் சேதுபதி கல்ச்சர் ரொம்ப தரமட்டமான கல்ச்சர். அவருடைய பேச்சு மொழி நடக்கிறது என்ன கன்றாவியா. ஒரு இடைவேளைக்கு பிறகு தொச்சு தொச்சும் நடக்கிறாரு வெளியே. கொஞ்சம் can't he just pull himself up, have a good posture and walk out? இப்படி போறாரு வெளியே. நல்லா வேலை பாக்குறதுக்கு நான் இதை கிழிக்கத்தான் செய்வேன். யாருக்குமே பிடிக்கல இந்த விஜய் சேதுபதி ஹோஸ்டிங், எனக்கும் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து கொடுத்த காசுக்கு எல்லா காசும் வந்துருச்சு போல, பாக்கி டியூஸ் எதுவும் இல்ல போல. தீன்னு நடக்கிறாரு அங்க ஏதோ பூங்கால உள்ளாத்துற மாதிரி. ஆல்சோ ஒருத்தர் சேவ் ஆகுறாங்க. நம்ம எதுக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட் பாக்குறோம்? யாரு சேவ் ஆகுறாங்க, யாரு எலிமினேட் ஆகுறாங்க? கமல்ஹாசன் ½ an hour டிராமா பில்ட் பண்ணுவாரு அந்த சேவிங் எலிமினேஷனுக்கு. இவர் 2 நிமிஷம் முடிச்சிடுறாரு. அதே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் மேம். அவர் சொல்றது, அவருக்கு யோசிக்கிற விதம். சேவ் பண்றேனா? யோ நீ யாரியா? நான் உங்களை இந்த வாரம் சேவ் பண்றேன், நான் உங்களை வந்த வாரம் சேவ் பண்றேன், எனக்கு உங்களோட இது பிடிச்சிருக்கு அதனால சேவ் பண்றேன்லாம் சொல்ல பர்மிஷன் இருக்கவர். ஹவுயா விஜய் டிவி காட் பேட் பங்கர்ஸ். இப்படி எல்லாம் சொல்ல பர்மிஷன் அவருக்கு? போன வாரம் நீங்க இது பண்ணது பிடிச்சிருந்துச்சு அதனால நான் உங்களை சேவ் பண்றேன்றாரு அவரு. நெக்ஸ்ட் வீக் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லாம இப்படி ஒரு ஹோஸ்ட். அண்ட் அவருடைய செட்டப் ஆடியன்ஸ் என்னால தாங்க முடியலங்க. அவரே செட்டப் பண்ணி வைக்கிறாரு 4-5 கேள்வி. பாவம் போன வாரம் அவர் ஆடியன்ஸ் மெம்பர் கிரிஞ்சா தான் இருந்துச்சு, பட் அது ஒரு எஃபர்ட். பிக் பாஸ் கண்டு போயிட்டு சேலை கட்டிட்டு வந்துச்சு, அவங்களே ஏதோ எம்ப்ராய்டரி பண்ணி. நிறைய நேரம் அவங்க ஷீஸ் ட்ரைங் டு கேட்ச் ஹிஸ் அட்டென்ஷன். ஃபைனலி எந்திரிச்சு நின்னுட்டாங்க. அவங்களுக்கு மைக்கு கூட கொடுக்கல. ஏன்னா செட்டப் லேடி கிடையாது, ஏதோ வைல்ட் கேண்டிடேட் அது. அத பார்த்து அந்த மனுஷன் அப்பவே பாத்துட்டேமா உட்காருன்ட்டாரு. 2 கேள்வி கேட்க மாட்டாரு. நீங்களே பண்ணிட்டீங்களா இல்ல யாராவது தைச்சு கொடுத்தாங்களா? அந்த டெய்லர் பேர் சொல்லுங்க, லெட்ஸ் கிவ் தேம் ஷவுட் அவுட். நல்லா இருக்குமா உட்காருங்க. பெரிய ஃபேனா நீங்க? ஃபேமிலியில எல்லாருமே ஃபேனா? வெரி நைஸ். ஃப்ரண்ட் ரோ வாங்க உட்காருங்க. முடியாத ஒரு ஹோஸ்டால அந்த ஒரு ஜீனியாலிட்டி, அந்த ஒரு மனப்பான்மையே இல்லையா விஜய் சேதுபதிக்கு?
வெரி லைக் அவர் காண்டாயிட்டாரு. நம்ம செட்டப் நம்மள்ட்ட இது செட்டப் கொஸ்டின் கிடையாது, இது செட்டப் ஆடியன்ஸ் நம்பர் கிடையாது. ஹவு டேர் ஷி கெட் அப் அண்ட் டேக் மை டைமா? அந்த மாதிரி அந்த பொண்ண அந்த லேடிய தட்டி கழிச்சாரு. அசிங்கமான மனிதர் ப்ரோ. வீக்கெண்ட் எபிசோட்லாம் கேவலமா இருக்கு, அதுக்கு வீக் டே எபிசோடே பார்க்கலாம். ஓகே மேம், நிறைய விஷயங்களை வந்து பேசுனீங்க. சோ இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ இந்த வாரம் நீங்க நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணுவாரு, நான் சொன்னதான் பண்ணுவாரு. பாரு கமரு சாண்ட்ராக்கு சொம்பு தூக்குவாரு. இந்த வாட்டி அரோராக்கும் என்ன சொல் விக்கல் விக்ரமையும் சேர்த்து சொம்பு தூக்குவாரு. அப்புறம் கானா வினோதா சொம்பு தூக்குற மாதிரி தூக்கி காட்டுவாரு. மத்தவங்க எல்லாரையும் கிழிப்பாரு, இறக்குவாரு. அதான் மேம் லாஸ்ட் வீக் மாதிரி இந்த வீக்கும் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒருத்தர் தான் எடுப்பாங்களா? ஒருத்தர் தான் ஒருத்தர் தான். தொடர்ச்சியா ரெண்டு வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்கு. எடுக்க மாட்டாங்க. ஓகே. சோ நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.